மக்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த வார்த்தை இந்த நாட்டில் என்னென்ன விளைகிறதோ நவதானியங்கள், காடப்பயிர், கோடப்பயிர், பாசாப்பயிர், வாழை, கரும்பு, இதை பருவங்களின் நாளையில் மன்னனோட சபைகளை கொண்டு காணிக்கையாக கொடுப்பார்கள். கண்டிப்பா காணிக்கை கொடுத்த போது 5 பங்கு மக்களுக்கும் ஒரு பங்கு மன்னனுக்கு. அந்த ஒரு பங்கு எதுக்கு தெரியுமா? மன்னனுக்கு. எதுக்கையா? அந்த பஞ்சம் வரும் தருணத்திலே அந்த ஒரு பங்கு எடுத்து மக்களுக்கு கொடுப்பார். கண்டிப்பா. ஏன்னா மன்னன் அப்படித்தானே பாரு. ஆமா, இப்ப உள்ள மன்னன் இருக்காங்களே, மன்னனுக்கு ஒரு குறை என்றால் மக்களுக்கு சேர்ந்தது. கண்டிப்பா. மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னனுக்கு சேர்ந்தது. சாதி பேர் மாறாம இருக்காருப்பா. கண்டிப்பா. அது மட்டுமா? ஆராய்ச்சி மணி என்றால் என்ன தெரியுமா? என்ன இல்லையா? ஆராய்ச்சி மணி என்றால் மக்களுக்கு ஒரு குறை என்று சொன்னால் இப்படி பெரிய பெரிய ஆலயத்தில் நான் மணி இருக்கலப்பா, மணி, ஆலய மணி, அந்த ஆலய மணி ஓசை அடித்தால் போதும். ஏன்னா எப்பவும் மன்னனை நம்ம பார்க்க முடியாது. ஆமா, அந்த ஆலய மணி அடித்தாதான் பார்க்க முடியும். அந்த ஆலய மணி அடித்தால் மன்னன் தங்க ரதத்திலே வருவார். கண்டிப்பா. தங்க ரதத்திலே வந்து உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைகளை தீர்த்து வைப்பார். கண்டிப்பா. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அப்பதான் சொல்லுகிறார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயா மந்திரியே, எங்களுக்கு ஒரு குறைபாடும் கிடையாது. உங்கள் மன்னன் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று. மன்னன் நலமாய் இருக்கிறார்களா? ஆமா. மக்கள் நலமாய் இருக்கிறார்கள் கேளுங்கள் என்று சொன்ன போது அதை விட்டு பயணமா, அதை விட்டு
ஆமா அப்பதான் பார்க்கிறான்